சொல்லியாச்சு. அப்புறம் ஒரு நாள் பெருமாளே 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 என் பெருமாளே என் பெருமாளேன்னு உங்கள் பாதத்தை எப்படியாவது பார்க்கணுமேன்னு அந்த பெருமாளோட பாதமேன்னு அந்த பாதம் மட்டுமேன்னு பெருசாக தெரிஞ்சிச்சு. ஆனால் பார்த்தா கடைசி அந்த பயலுக்கு எனக்கு எந்த சம்மதமே இல்லைன்னு தோட்ட உபதேசத்தில் சொல்கிறீங்க. என்னதான் செய்யட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என் பெருமாளே அப்படின்னு உங்கள் பாதத்தை பார்க்கணுமேன்னு 1 மணி நேரம் உட்காந்து கடைசி அந்த மட்டும் தெரிஞ்சு பாதம் மட்டுமே தெரிஞ்சிச்சு. ஷீட்டோட பாதமே இப்படி பெருசாக தெரியுதே அப்படின்ட்டு இருந்தா கடைசி அதை சிரிக்குமானுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்ட்டீங்க. இதை எடுத்துக்கிறதா அதை எடுத்துக்கிறதா சொல்றேன். பெருமாள் பாதம்னா எனக்கு சம்மந்தம் இல்லை, எம்பெருமானே பாதம்னா சம்மந்தம் இருக்கு. எம்பெருமான் வேற பெருமாள் வேற. அத நீ சொல்றது கரெக்டா சொல்லணும்ல. எம்பெருமாள்னா அது எனக்கு சம்பந்தப்பட்டது, சிவனுக்கு சம்பந்தப்பட்டது. பெருமாள்னா எனக்கு சம்பந்தம் கிடையாது. நீ பெருமாள் பாதத்தை பார்த்தோம்னா அந்த குதிமனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் சொன்னேன். அந்த பாதம் மட்டுமே தெரிஞ்சிச்சு அன்னைக்குன்னு பார்த்து. நான் என்னோட பாதம் மட்டுமே இவ்வளோ பெருசா தெரியுது அப்படின்ட்டு அப்படியே படக்குன்னு வெளியே வந்துட்டேன். அந்த மாதிரி தானே தவிர இது எப்படி தேடுறதுன்னு தெரியல சாமி. எப்படி தேடுறதுன்னு தெரியல, குழம்பிட்டே இரு. இந்த அளவுக்கு நீங்க தியானம் பண்ணி இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்துட்டீங்கன்னா அதே பெரிய விஷயம். சொல்ற சாமியெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நீ என்ன பண்ணுவ? போடா பேக்குலியா அப்படின்பாரு. அதுல கண்டுபிடிக்கணும். வார்த்தை வேணா நமக்கு சொல்றது. பேக்குலியாவா என்ன தேடணும்? 3 நாளைக்குள்ள தேடணும். தேடி போய் முன்னாடி நிக்கணும். நீ அந்த அளவுக்கு எங்களுக்கு அறிவு இருக்கு சாமி. அப்படி இல்ல, நான் என்ன அந்த நேரத்துல பெரிய அறிவாளி நான் சொல்ல முடியும். அது எப்படி சாமி நீங்க எல்லாம் தேடுவோம் அந்த வார்த்தையை. பேக்குதியா பேக்குதி 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 ஆவுதின்னு கண்டுபிடிக்கணும். ஆவுதி எதுக்கு வருது? ஆவுதின்னு போய் சொல்லியாச்சு நான். ரைட், அது எதுக்கானது அப்படின்னு கேட்பாரு. புரிஞ்சுதா? ஆவுதின்னு போய் சொல்லிட்டோம்னா அது எதுக்கானது அப்படின்னு அப்புறம் அதை கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஆமா, ஆவுதி 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 அப்படின்னு சொன்னோம்னா அது வரும். புரிஞ்சுதா? ஆவுதி 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 அடுப்பு அப்படின்னு வரும். சரி, அடுப்பு எங்க வைப்ப? அடுப்புனா நம்ம வீட்டில் வைக்கிற அடுப்பு கிடையாது. அந்த அடுப்பு எங்க வைப்பேன்னு கேட்பாரு. எங்க அடுப்பு எங்க வைக்க, அடுப்பு எங்க வைக்க, அடுப்பு எங்க வைக்க, அடுப்பு எங்க வைக்க, அடுப்பு எங்க வைக்கன்னு அது தேவை. இது அப்படியே தொட்டு தொட்டு போகிறது தான். அதில் கற்றுக்கிட்டது தான் யாகம் நடத்துறது. யாக கூலி தான் அடுப்பு. புரியுதா? உங்களுக்கு அப்போ தாத்தாட்ட போனோடனே பாக்கியா மாதிரி அந்த ஞாபகம்லாம் வந்து அதனால நீங்கள் இவ்வளோ தெரியும். இல்லை, அது ஒரு 3 வருஷம் ஆச்சுப்பா. 3 வருஷம் கழிச்சு தான் அதெல்லாம் உதயமாச்சு. அது வரைக்கும் தடுமாட்டம் தான். பாக்கியாவுக்கு இந்த வயசுல உதயமாகுதுன்னு அதுக்கு நீங்கள் தானே சாமி காரணம். அவள் 6 இல்லை, அவன் பிறந்திருக்கிறது 6 இல்லை, 6ஆவதுல பிறந்திருக்கிறா. 2ஆவது அவள் வகுப்புக்குள்ள இருக்கிறே உபதேசங்களெல்லாம் வாங்கினவா. புரிஞ்சதா? அதனால அவள் தெளிவா இருக்கா. ஆனால் அவளை மாசமாக இருக்கும்போது சாமி ஓம் நம சிவாய உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். கம்ப்யூட்டரில் நம்ம வேலை பார்த்தா கூட அந்த இது கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம நினைக்கல, நம்ம ஒன்றும் செய்யலை, எதுவுமே செய்யலை, இங்கே தானே இருக்குது நம்ம கவனம் ஃபுல்லாக. நம்ம எப்போவாது தான் நினைப்போம் ஐயாவை, இது என்ன ஓம் நம சிவாய ஒன்று. அப்போ உள்ளே இருக்க ஆள் எதாவது. அதுக்கப்புறம் 5ஆவது மாதத்துலேருந்து நீங்கள் சொன்னீங்கப்பா, உள்ளே இருக்கிற ஆளுக்கு அழுக தெரியாதுமா, நீ சொல்லி கொடுத்துறாத, ஆள் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு. உள்ள இருக்கிற ஜீவன் வந்து அழுக தெரியாது, நீ அழுக சொல்லி கொடுத்துறாத, அழுகிற வேலையெல்லாம் விட்டு சிரிச்சுட்டே இரு. எங்கப்பா பார்த்தாலும் 5ஆவது மாதத்துலேயே சொன்னேன். சரியா? அந்த மாதிரி அப்படின்பாரு. திருப்பி அப்படியே இப்படி பார்த்துட்டு இருப்பாரு. வடா அப்படின்பாரு. அதை கண்டுபிடிக்கணும். அப்படிதான் நாங்கள் பாடம் படிச்சோம். இது காரணம் அவர் தான் சொல்லி கொடுத்தோம். ஒரு நாள் பாரு அப்படின்பாரு, 1.5 நாள் பாரு,
உன்னால் தேடி பிடிக்க முடியலையா? எப்படி அப்படிதான் சொல்லுவார். என்ன கூப்பிட்டு வச்சுக்கணும்னு சொல்லவே சொன்னதே கிடையாது சாமி கூட. நீ யாரை குருவா நினைக்க குருவை உனக்குள்ள சேர்த்துக்க, உனக்குள்ள நிறுத்திக்கிட்டு கிளம்பார். கூட சாமி நீ என்ன கூப்பிட்டு வச்சுக்கணும்னு சொன்னதே கிடையாது. நீ யாரை குருவா நேசிக்கிறீங்க அவங்கள கூப்பிட்டு உன்னை ஐக்கியப்படுத்திக்க, அவன் காட்டி கொடுப்பா அப்படின்பாரு. அவ்வளோதான். இதெல்லாம் சொல்கிறீங்க சாமி, எம்பிட்டு வேதனைப்படுறீங்க. இதெல்லாம் கண்ணுக்கு எதுக்கு பக்கத்தில் சங்கடமாக இருக்குல்ல. அப்புறம் இதுக்கு நம்ம வந்திருக்க கூடாது. நீங்கள் என்ன விரும்பியா வந்தீங்க? விரும்பி வரணும்னா வரல, வரும்போது விரும்பி தானே வந்தேன். கொஞ்ச நேரம் வேணாம். வரும்போது நான் விரும்பி தானே வந்தேன். வேண்டாம்னு ஒன்று சண்டை போட்டு வரல. எதுவுமே வேண்டாம், பகவான் பாதமே போதும், நீங்களே போதும் ஐயா. அவரு போய் இதுக்கு தான் அப்போ கொஞ்சம் விவாதம் பண்ணேன். தேவையற்றதுக்கு எனக்கு கொடுக்குறீங்களே, நான் வந்த வேலை வேற இல்லையான்னா, இல்லை நீ உதயமானதே இந்த வேலைக்கு தான்ட்டாரு. நீ உதயமானதே இந்த வேலைக்கு தான். நீ உன் சொந்தமாக ஒரு வேலையை எடுத்துகிட்டு போனால் அது முடியாது போ அப்படின்ட்டாரு. அது மறுக்க முடியாது இல்லையா? குருங்கிற இடத்துல வந்ததுக்கப்புறம் குருவார்த்தையை மீற முடியும். சரி, அப்போ நான் போகிறேன். அது சில கேள்விகளை கேட்டுக்கிட்டேன், எனக்கு சில சத்திய பிரமாணங்கள் வாங்கிக்கிட்டேன். நான் போகிறேன். அதுக்கான இப்போ போகும்போது எத்தனையோ பிரச்சனைகள் வரும், ஆபத்துகள் வரும், நெருஞ்சிகள் வரும். எனக்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பயணத்தை மாத்திரம் தொடங்க அப்படின்னு சொன்னார். அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதுக்கு அவருக்கு செவி சாய்க்கிறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அப்படி சொல்லுவேன். அப்படி பல பேர் என்னைக்காக உயிரோடு கூட விட்டுருக்காங்க. கீர்க்கத்தான் செஞ்சுருக்காரு. ஆமாம். இங்கே வந்து ஒருத்தி மண்ணவரத்தி போட்டு ஒருத்தி போயிட்டா, இந்த ஊருக்காரன் ஒருத்தன் 30 நாளில் விரட்டி விடுறேன் பாருன்னு சொன்னால் 30ஆவது நாள் அவன் போயிட்டான். என்றெல்லாம் இப்படி சொல்கிறானா, பார்க்குறவங்க பார்த்துக்குறாங்க போயா அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். நாம ஏன் அவங்ககிட்ட போய் பேசணும் கேட்கணும் அப்படின்னு. புரிஞ்சதா? அதனால அது நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது இல்லையா? அது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொன்னால் தப்பிக்கிறதுக்கு பார்க்குறீங்க.